கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ நான் போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா, போகலாமா? ஸோ என்னோடய ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரிஜினல் ஆடியோ உங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால் நான் என்னுடைய வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா கடலூர் என்டிலேருந்து பாண்டி கிளம்புறேன். ஸோ கடலூர் என்டியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணிக்கு கிளம்புறேன் இங்கேருந்து. ஸோ அப்படியே போகிறோம். ஓகேவா, பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக பண்ணுறேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா, நைட் டைமில் ஜேர்னி பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பகலில் விட நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது கடலூரை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா கேவிடெக்ஸ் ஃபேமஸ் சொல்லுவாங்க கடலூரில். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாலயா தேட்டர் ஃபேமஸ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ரைட் சைடில் அந்த பீச் ஒன்று வரும், சில்வர் பீச். யார் யாருக்கெல்லாம் தெரியுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடலூர்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட் சைடில் போனோம்னா எப்படியே ரைட் சைடில் போனோம்னா சில்வர் பீச் வரும். இப்போ முன்னாடியோட நல்லாவே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க கடலூர் சில்வர் பீச்சு. ஸோ உங்களுக்கு அது ஒரு நாள் காட்டணும்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மால் தெரியுதா? புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. கடலூரில் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில. பட் கடலூரில் புதுசாக அந்த மால் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்கொயர்னு நினைக்கிறேன் மால் பேர். இப்படியே நம்ம நேராக போனோம்னா கடலூர் மஞ்சக்குப்பம் போயிட்டுருக்கோம். கடலூரில் வேறு என்னென்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அகர்வால் ஸ்வீட் ஃபேமஸ். மற்றபடி வேறு இங்கே என்ன ஃபேமஸ்ங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரு, டெம்போவை மடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கைஸ், அப்புறம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிற ரோடு இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். கடலூரில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள். அதிகமாக இந்த ரூட்டில், அதாவது கடலூர் டு பாண்டி ரூட்டில் நிறையா ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ஸ்லோவாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 to 60 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸ்பீடை. கைஸ், இந்த வீடியோ எடுத்திருக்கேன், எடுத்திருக்கேன். இதில் ஏதோ கிளாரிட்டி இல்லை, ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் வேறு எங்கே போகலாங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நான் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடலூருக்கும் பாண்டிக்கும் நடுவில் அந்த பார்டரில் நிற்கிறோம். இப்போ அந்த ஆர்ச் தெரியுது அவங்களுக்கு? இதுதான் பாண்டிச்சேரியோட ஆர்ச்சு. இதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தமிழ்நாடு இருக்கு பாருங்கள். பெட்ரோல் பங்க்லாம் தாண்டினாலே தமிழ்நாடு. இப்படி போனோம்னா பாண்டிச்சேரி. ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அதாவது கடலூர்லேருந்து இப்போ பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகிறோம். சரி, வாங்க போகலாமா?
நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பாண்டிச்சேரியில் ரைட் சைடில் பார்த்தாலே ஏகப்பட்ட பாரு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதான்னு தெரில கிளியராக. பட் எல்லா பக்கமும் பாராக தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் உள்ளே என்ட்ரானாலே பாரு தான் இருக்கும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் ஏதாவது கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பக்கத்தில் பெட்ரோல் போடலாம் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் அதிகம்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பெட்ரோல் போட்டோம்னா பாண்டியை விட தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாண்டியை கம்பேர் பண்ணும்போது. அதாவது தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது காட்டுறாங்க பாருங்கள், 7 ரூபா கம்மியாகுது பெட்ரோல். அதாவது தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது இங்கே 7 ரூபா கம்மி. இந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். அதான் கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ திருப்பி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பாண்டிச்சேரியிலேருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாண்டிச்சேரி, கடலூர் இந்த 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 மாநிலத்துலேருந்து யார் யார் பார்க்குறீங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, பட் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, பகலில் வந்தீங்கன்னா செம வெயில், பட் நைட்டில் வெயிலில் ஒன்றும் இல்லை, பட் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வண்டி ஓட்ட நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் என்ன, எதிரில் வராங்க கொஞ்சம் ஹை பீமில் போட்டு வண்டி ஓட்டுறது தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுலாம் நல்லா தான் இருக்கும். நைட் டைமில் எத்தனை பேர்லாம் வண்டி ஓட்டியிருக்கீங்க? யார் யாருக்கெல்லாம் நைட்டில் வண்டி ஓட்டுறது பிடிக்கும் அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? கைஸ், எனக்கு கடலூரில் வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நான் பார்த்தது வந்து சில்வர் பீச் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த மால் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாலுக்கு போயிருக்கேன். மற்றபடி நான் பெருசாக கடலூரில் எங்கேயும் சுற்றுன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். உங்களுக்கு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் கடலூரில் தெரியுமா? ஒரு வேளை இருந்தும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். கடலூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, சப்போஸ் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது யாருக்கும் தெரியலை அப்படின்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியட்டும். ஓகேவா கைஸ்? இப்போ நான் இங்கே எங்கே நிற்கிறேன்னா, கரெக்டாக அந்த மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே கரெக்டாக நிற்கிறேன். யார் யாருக்கெல்லாம் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியுங்கிறத சொல்லுங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகூர் மக்கள், அப்புறம் கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், அதில் இந்த பக்கம் கடலூர்லேருந்து வர சில மக்கள்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லாவும் இருக்கும். சரி, ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா, இங்கே இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல் இது தான். மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலு.
ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். பட் எல்லாம் கடலூர் மக்களுக்கும் பாண்டிச்சேரி மக்களுக்கும் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் கேட்டால் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இப்போது நம்ம மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் தாண்டிட்டோம். கிருமாம்பாக்கம் கிட்ட போயிட்டுருக்கோம் வச்சுங்களா. கைஸ், இந்த மாதிரி என்னென்ன இடத்துக்கெலாம் போகலாம், உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்டில். நிச்சயமாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம செய்யலாம், ஓகேவா. பட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கைஸ், ஓகேவா. பாண்டிச்சேரியில் எந்த பக்கம் திரும்பினாலும் பார் தான் கைஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தா பார், ரைட் சைடில் பார்த்தா பார். இதை ஒரு 10 பாருக்கு மேலே, அதாவது கடலூர்லேருந்து பாண்டி கிருமாம்பாக்கம் வரத்துக்குள்ளே 10 தாண்டிடுச்சு பார். மோஸ்ட்டாக இந்த ரோட்டில் ஏன் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா, இப்போது ஒரே சிங்கிள் ரோடு தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது லெஃப்ட் சைடில் போகிறவங்க லெஃப்ட் சைடில் போவாங்க, ரைட் சைடில் போகிறவங்க ரைட் சைடில் வருவாங்க, ஓகேவா. ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, லெஃப்ட் சைடில் போகிறவங்க போக முடியாத அளவுக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க வண்டியை ஃபுல்லாக இப்படி ஏற்றிடுறாங்க. லெஃப்ட் சைடில் ஏற்றிட்டாங்கன்னா நம்ம போக முடியல. அதனாலே வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது கைஸ். இதுக்கப்புறம்லாம் ரொம்ப இது இருக்கும் உங்களுக்கு கைஸ். அப்போ இந்த இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் சாய்பாபா கோவில்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸான கோவில் இங்கே கிருமாம்பாக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது, ஓகேவா. இது வந்து எங்கே இருக்குன்னா, கரெக்டாக நம்ம அந்த மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா சாய்பாபா கோவிலும் ஒன்று இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கிருமாம்பாக்கத்துக்கு கொஞ்சம் தாண்டி ஃபேமஸான கோவில் சாய்பாபா கோவில். யார் யாருக்கெல்லாம் சாய்பாபா பிடிக்குமோ இங்கே வரலாம். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். சாய்பாபா எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்களாம் வந்து பார்க்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் என்னென்ன ஃபேமஸ் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த பால்லே பாலகம் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே பாதாம் பால், அப்புறம் அந்த குல்ஃபி, ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும். பட் எல்லாமே சீப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பால்னேபுரத்தில். இது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டாலேயே ரன் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இருக்காங்களே, அவங்களே வந்து இந்த பால்னேபுரத்தை ரன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாங் ட்ராவலிங் போகணும்னு நினைக்கிறேன். நடுவில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இருந்தால் ஞாபகம் தான் சொல்கிறேன், ஓகேவா. உங்களுக்கு தெரிஞ்ச டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கடலூரில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் வந்து, அதாவது வர டூரிஸ்ட்டுக்கு தெரியாத நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அங்கேயும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் பிளேஸ் ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது கடலூர்லேருந்து பாண்டிக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த சாய்பாபா கோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பிஓபின்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கு தெரியும்னு தெரில. அதான் அந்த பாண்டி ஓஷன் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ கூட புதுசாக அதை ஆரம்பித்தாங்க, பட் நல்லா இருக்காங்க. அங்கே வந்து இங்கே இந்த கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ் நிறையா சொல்லுவாங்களே, எப்படி இந்த கைத்து மலை ஏறுறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த லைனில் இந்த கரண்ட் கம்பத்தில் சைக்கிள் ஓட்டுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேமு. அப்புறம் இந்த பலூனில் வச்சு இடிப்பாங்களே, இந்த டிவி ஷோலாம் காட்டுவாங்க பாருங்கள், நிறையா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும் அங்கே. அது இல்லாமல் அங்கே போட்டிங்கும் இருக்கும். பட் இந்த கேம்ஸ் நல்லாயிருக்கும் அங்கே. போட்டிங்கை விட எனக்கு தெரிஞ்சு நான் போனதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கேமில் போகலாம். எப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தப்பட்ட கேம், அதாவது டீம் பில்டிங் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் வந்து பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி கேமுக்கு. நிறைய ஐடி கம்பெனிலாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும். ஒரு டீம் பில்டிங் கேம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சஸ் உள்ள அந்த கேமில் நிறையா இருக்கும். அது இல்லாமல் த்ரில் கேம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி குட்டீஸ் நிறையா கேம் இருக்குது.
பசங்களெலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணது அதுதான். உள்ள கேன்டீன்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் கைஸ். ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பட் பெரிய பெரிய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். நல்லாயிருக்கும் தான். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ஒன்று இருக்கும்ல, சொன்னேன்ல போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போட்டிங் போகிற மாதிரி இருந்தோன்னா அங்கே ஏறினீங்கன்னா கரெக்டாக கூப்பிட்டு போய் எங்கள் ஒரு தனி ஹைலாண்டு மாதிரி இருக்குது, அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறக்கி விட்டுட்டு உங்களை அதான் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வரைக்கும் இருக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொரு இது வரும், கப்பல் வரும், அதாவது போட்டு. ஸோ அந்த போட்டில் நம்ம ஏறி திருப்பி வந்துக்கலாம். அதாவது கொஞ்சம் இறக்கி விட்ருவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கேயே வந்துக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. அது யாருக்கெல்லாம் நீங்கள் அங்கே போயிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது கைஸ். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்காங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் அவங்களுக்கு டூரிஸ்ட் வருவாங்க வச்சுங்களேன். அதனால் அவங்க விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறாங்களோன்னு தோணுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓகே தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கடலூர்லேருந்து இப்போ பாண்டி வர ரூட்டில் பார்த்திங்கன்னா இப்போது அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. யாருக்கெல்லாம் வந்து இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அது. கண்ணுக்கு வந்து மெயினாக வந்து யாருனாலும் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான். நல்லா பார்ப்பாங்க கைஸ். இப்போது ஆனால் அதே மாதிரி காசும் கம்மி தான். ஃபீஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக வாங்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி நடத்துகிறாங்க. பட் நல்லாயிருக்கும், ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். பட் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், நல்லாவும் பார்ப்பாங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து யாராவது ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணுங்கள், நல்லா பார்ப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் என்ன ஃபேமஸ்னால் அதான் இங்கே நிறையா பப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கும் நிறையா நமக்கு இருக்குது வச்சுக்கலாம். ஆனால் பாண்டிச்சேரியில் வெறும் வந்து தண்ணிக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. பட் நிறைய விஷயம் இருக்குது. பட் அதுக்கு வரவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஓகே தான், அவங்க வரவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு இங்கே பாண்டிச்சேரியில் நிறையாவே இருக்குது. வரவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அதை தவிர்த்து சில பேர் கேட்பாங்கள்ல, பாண்டிச்சேரியில் அது மட்டும்தான் ஃபேமஸா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, அதை தவிர்த்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அரியாங்குப்பம் ஒரு ஏரியா இருக்குது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தவளைக்குப்பம் இருக்குல்ல, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா தவளைக்குப்பம் தாண்டி தான் நினைக்கிறேன், தவளைக்குப்பம் தான் இருக்கும். தவளைக்குப்பத்தில் அந்த லெனோவோ கம்பெனிக்கு தெரியுமா, இந்த லேப்டாப்லாம் தயார் பண்ணுவாங்கள்ல, அந்த கம்பெனி ஒன்று இருக்குது தவளைக்குப்பத்தில். அங்கே வந்து அசெம்பிள் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லாயிருக்கும். பட் சேலரி தான் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நல்லாயிருக்கும் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவளைக்குப்பம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா அரியாங்குப்பம். அங்கே தான் நான் சொன்னது வந்து இது தவளைக்குப்பமா அரியாங்குப்பமா தெரியல. ஆமாம், தவளைக்குப்பத்துலாம் அந்த போட் ஹவுஸ்லாம் அந்த அதுக்கிட்ட தான் வரும். நான் சொன்னோம்ல அந்த பிஓபி, அதுக்கப்புறம் அந்த போட் ஹவுஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த தவளைக்குப்பம் சைடில் தான் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நான் இந்த வீடியோலையும் காட்டியிருப்பேன். இந்த லொக்கேஷன் தாண்டிட்டோமான்னு தெரில. அது சில ஆடியோ வந்து அங்கே கேட்க மாட்டேங்குது கைஸ். நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு அது கிளியராக கேட்காது. ஏன்னா அந்த அவ்வளோ நாய்ஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இப்போ லெஃப்ட் சைடில் போனால் தான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது, கிளியராக தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பாரு. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் வந்து பாரெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கலராக ஜொலிக்கும், அவ்வளோ அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க.
ஆமாம் கைஸ், இப்போ தான் நம்ம தவளக்குப்பம் வந்திருக்கோம். இது 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 இந்த இந்த இடத்துல தான் கொஞ்சம் தூரத்தில் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஐ ஹாஸ்பிட்டல். அதான் இதுக்கப்புறம் போனோம்னா தான் இந்த லெனோவோ கம்பெனி. இந்த லெனோவோ கம்பெனிலாம் தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிஓபின்னு சொன்னல, அந்த ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். இப்போ கார்ட்டூன் நினைக்கிறேன் பாருங்கள், லெனோவோ கம்பெனி இப்போ கார்ட்டூன் பாருங்கள், ரைட் சைடில் வரும் போர்டு. ஒரு ரைட் சைட்லேயே வந்து லெனோவான்னு ஒரு போர்டு வருதுன்னு பாருங்கள். நான் வந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தாலும் கமெண்ட்டில் எங்கே இருக்குன்னு கொண்டு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பேசியிருப்பேன், பட் ஆனால் அந்த ஆடியோ மீட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அது கிளியராக கேட்காதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா வண்டி ஓட்டும் போது அந்த எதிர்காற்று வந்து சுத்தமாக கேட்காது, சவுண்டு வந்து ரொம்ப இதாக கேட்கும், என் வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்கும். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வேறு என்னென்ன ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்ச அந்த அரியாங்குப்பம் சொன்னோம்ல, அரியாங்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈடன் பீச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. ஈடன் பீச்சுங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக தான் அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க, பட் நல்லாயிருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே நிறையா கடைகள் வந்திருக்கு. அந்த அது பேர் சொல்லுவாங்க, நிறையா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, பாருங்கள். அங்கே போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். போனீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் புதுசாக தான் இருக்கும், போய் பாருங்கள். ஈடன் பீச்சுன்னு ஒன்று வச்சுருக்கேன், இதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் லெனோவான்னு நினைக்கிறேன், இப்போ காட்டுறாங்க பாருங்கள், ரைட் சைடில் இருக்குல்ல, அதுதான் லெனோவா. இதுதான் லெனோவா கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தா ஒரு 500 பேர் வேலை செய்வான்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியில். மோஸ்ட்டாக லேடிஸ் தான் அதிகமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு சம்பளம் கம்மி, பட் நல்லாயிருக்கும். இப்போ என்ன சொன்னால், அதான் அரியாங்குப்பம் சொன்னால, அந்த அரியாங்குப்பத்தில் அந்த ஈடன் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மணல் தான் கைஸ். இந்த மெரினாலாம் போயிருக்கீங்களே, மெரினாவில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரே மணல், நல்லாயிருக்கும். அங்கங்கே வந்து இந்த சன் பாத் சொல்லுவாங்கள்ல, அங்கே பீச்சில் குளிச்சுட்டு வந்து அப்படியே அங்கே கொடையாக வச்சுருப்பாங்க, நிறையா கொடைலாம். அங்கே போயிட்டு நம்ம அப்படியே படுத்துக்க வேண்டியது தான். பட் ஆனால் அது காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அன்றைக்கி அதான் நாங்கள் போகும்போது ஒரு வாட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து படுக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து அந்த சேர் மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, பட் காஸ்ட்டு தான். அதான் நல்லா தான் கைஸ் இருக்கும். அப்படியே குளிச்சுட்டு தண்ணி நல்லா ஒன்றும் பெரிய ஆழம்லாம் இருக்காது, நார்மல் ஆழம். ஆனால் ரொம்ப ஆழத்துக்கு போவேனா, ரொம்ப ஆழத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லை. அங்கேயே வந்து உங்களுக்கு லைஃப் கார்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப தூரம் போகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். குளிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் ரொம்ப உள்ளே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கரையிலே நில்லுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் போய் குளிங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நீச்சல் தெரியுது, பட் அதுக்காக கடலில் போய் விளையாடக்கூடாதுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அந்த கரையிலே கொஞ்சம் குளிக்க பாருங்கள். குளிச்சுட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃப்டியாக போங்க, அதான் முக்கியம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் வரீங்க, பட் ஏதாவது சின்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் எல்லாருக்குமே கஷ்டம். உங்கள் ஃபேமிலிக்கும் கஷ்டம், உங்கள் கூட வந்தவங்களுக்கும் கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போங்க, அது ரொம்ப முக்கியம் கைஸ், ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து அதான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வராங்கள்ல பாண்டிக்கு, வரவங்க வந்து வரவங்க கொஞ்சம் கார் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் இருக்குது கைஸ். இந்த பாண்டி டு கடலூர் ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள். அந்த ரோட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்கும். என்ன தான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க, சில சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் போட்டு வச்சுருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் கைஸ். ஓகேவா? அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம் கைஸ். அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த போட் ஹவுஸ், நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த இடம் தான். இப்போ நான் ஆக்சுவலாக இங்கே இறங்கி பால்னிபுரத்தில் போயிட்டு பால் சாப்பிட போயிருந்தேன். பால் சாப்பிட்டு திருப்பியும் வண்டி எடுப்பேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கேட் ஆனால் க்ளோஸ்லாம் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 6 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அதாவது பிஓபி இல்லைன்னா போட் ஹவுஸ் ரெண்டுமே சொல்கிறேன். காலையில் வந்து 10 to 6 அந்த டைமில் போங்க, போயிட்டு வந்துடலாம். இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த இடத்துல இருந்து ரைட் சைடில் கேட் இருக்கும் பாருங்கள். அது இருக்குது பாருங்கள் அந்த கேட்டு. ஸோ கரெக்டாக அந்த கேட்டு தான், அதுக்குள்ளே தான் போட் ஹவுஸு. இதை தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா பிஓபின்னு வரும். நான் அதையும் காட்டியிருப்பேன், பட் ஆனால் நான் சொன்னேன்னா தெரில, பட் காட்டியிருப்பேன். என் வாய்ஸ் ஓவரில் அது வரலையான்னு தெரில, பட் நீங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போகும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பிஓபின்னு வரும். இதுக்கப்புறம் தான், இதுக்கு தாண்டி போனீங்கன்னா தான் பிஓபின்னு ஒன்று வரும். ஸோ இப்படியே தாண்டி நம்ம நேராக போனோம்னா பாண்டிச்சேரி வரப்போகுது. ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து அரியாங்குப்பம். இப்போ அரியாங்குப்பத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அதுதான் தவளக்குப்பம். அரியாங்குப்பம் இல்லை, இது தவளக்குப்பம். இப்போ தவளக்குப்பத்துலேருந்து நம்ம அரியாங்குப்பம் போயிட்டுருக்கோம். நான் சொன்னேன்ல அந்த ஈடன் பீச்சு, அந்த இதெல்லாம் வந்து அரியாங்குப்பத்தில் ஃபேமஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே தவளக்குப்பம். இதுக்கப்புறம் வந்து அரியாங்குப்பம். அரியாங்குப்பத்தில் ஈடன் பீச் ஃபேமஸ்ஸு. அதை தவிர நிறைய பீச் இருக்காங்க. ஈடன் பீச் தான் நான் போயிருக்கேன், பட் நிறைய பீச் இருக்குது. அது இல்லாமல் இப்போ அங்கேயே கூட தங்கிட்டு பீச் வியூ பார்க்குற ஆள்லாம் இருக்காங்கள்ல, ஸோ வந்து தங்கலாம். ஜாலியாக தங்கிட்டு பீச் வியூ லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலாம். உங்களுக்கு ஒன்றும் இது இருக்காது. அதே மாதிரி அங்கே இது சொல்லுவாங்களே போட்டிங்கில், அந்த பிச்சாவரம் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. பிச்சாவரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வேணால் அதுக்கும் ஆள் இருக்குது. போட் தனியாக ஒரு போட்டு எடுத்து இத்தனை பேருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியில் தனியாக ஒரு போட்டில் வந்து பிச்சாவரம் அந்த லொக்கேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லொக்கேஷன்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து போட்லேயே கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த லொக்கேஷன்லாம் அழகாக காட்டுவாங்க. நீங்கள் அழகாக வீடியோ எடுக்கிறவங்க, இல்லை ஏதாவது அதான் இன்ஸ்டாவில் ரீல் போடுறவங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் அந்த அரியாங்குப்பம் உள்ளே போனீங்கனாலே கேட்டால் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அரியாங்குப்பம் தாண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவுட்ரில், இப்போ நான் சொன்ன எல்லாமே அவுட்ரு, பாண்டிச்சேரியோட அவுட்ரு. பட் மெயின்னு வந்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்குள்ளே மெயினில் வந்தீங்கன்னா என்ன ஃபேமஸ் கேட்டிங்கன்னா ராக் பீச் ஃபேமஸ்ஸு. பாண்டிச்சேரிக்கே ஃபேமஸ் ராக் பீச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு டவுன் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு டவுன்னா ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் நம்ம ஃப்ரெஞ்செல்லாம் இருக்காங்களே, அதாவது சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து பாண்டிச்சேரியை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ வந்து அவங்க வந்து தங்குறதுக்காக கட்டின வீடு, அந்த உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரான்ஸ் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் இருக்கும் வச்சுங்களேன். அந்த கால்வாயிலேருந்து உங்களுக்கு அந்த பில்டிங் பார்த்தீங்கனாலே அப்படியே ஒரு ஃபாரின் லொக்கேஷன். நீங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சின்ன என்ன சொல்கிறது ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபாரின் லொக்கேஷன் போகிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் போய் நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சாங்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரெஞ்சு டவுன் வந்து அதுக்கு தான், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் மோஸ்ட்டாக அந்த ஃப்ரெஞ்சு டவுன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில படங்களும் ஷூட்டிங் நடக்கும், அங்கே நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தனுஷ் படம் கூட ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த படம் பேர் சரியாக தெரில,
பேர் தான் மறந்து போச்சு. பட் ஆனால் அந்த படத்தில் கூட ஒரு பீஸா டெலிவரி பாயாக இருப்பாப்புல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த படத்தில் ஒரு பாட்டு கூட ஒன்று வரும் பாருங்க, நல்ல சாங் அது. அதே மாதிரி நானும் ரவுடி தான் படம் பார்த்தீங்களா? நம்ம விஜய் சேதுபதி அப்புறம் நயன்தாராலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரெஞ்சு டவுன் சுற்றி தான் எடுத்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷூட்டிங், அதாவது ஒரு ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கணும், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு டவுனில் வந்து அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். ராக் பீச்சும் நல்லா தான் இருக்கும். ராக் பீச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் உள்ள அந்த நீட்டாக இருக்கும். இருக்கிறதுலே வந்து ரொம்ப நீட்டான பீச் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ராக் பீச். மற்ற பீச் எப்படின்னு தெரில, ராக் பீச்சும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அதுவும் அழகாக இருக்கும். நிறையா ஃபாரினர்ஸும் அங்கே தான் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் மெரினான்னு ஒரு பீச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து அது வம்பாக்கீரப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு. இப்போ அது நல்லா டெவலப் பண்ணி ஃபுல்லாகவே மெரினான்னு ஒரு பீச் டெவலப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே போனீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இங்கே ராக் பீச்சோடு அங்கே வந்து சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கச்சேரி, டான்ஸு, நிறையா விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் கோர்ட் இருக்குது, அப்புறம் ஃபன் கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் தான் ஓப்பன் ஆகும், பகலில் கிடையாது. உங்களுக்கு வந்து ஈவினிங் எனக்கு தெரிஞ்சு 5:30க்கு மேலே தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் ஃபுட் கோர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு போனீங்கன்னா ஈவினிங் தான். மற்றபடி அங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்காது, நார்மல் கேம்ஸ் வேணால் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுவேன். எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வேறு ஏதாவது லொக்கேஷன் உங்களுக்கு போகணும், அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிச்சயமாக அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி மெயின் தான். நான் சொன்னேன்ல, அந்த மெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலு, ராக் பீச்சு, மெரினா, அதை விட்டால் நிறையா பப் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஆரோவில்னு ஒன்று இருக்குது, உஸ்தேரி லேக் ஒன்று இருக்குது. ஸோ சில இடங்கள்லாம் இருக்குது, அது வேறு திசையில் போகணும். நம்ம வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் கூட நம்ம அதை கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். நம்ம லெஃப்டில் போனோம்னா ஈசிஆர் அப்படியே போனோம். இப்போ நம்ம லெஃப்டில் அப்படியே போயிருந்தோம்னா ஈசிஆர், சென்னை இருக்குல்ல, சென்னை ஈசிஆர் அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டு, மாலு அப்படி போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது குறைகள் எதாவது இருக்குது, நம்ம எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோஸ் பண்ணுறதா இல்லைங்கிறத யோசிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் கவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இருட்டில் இருக்கனால உங்களுக்கு அந்த லைட்டு வந்து ஆப்போசிட்டில் வர லைட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்ணை கூசுகிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு கிளியராக அந்த ஒரு வியூ தெரிய மாட்டேங்குது. எனக்கே தெரியுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து அந்த மாதிரி ஹை பீமில் வராங்க. ஸோ அதனால் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க.
ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வேறு என்ன, நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இடத்த நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம அதையும் கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொன்றா நம்ம செஞ்சிடலாம் அதையும். ஸோ நான் இப்போது இது சொன்னேன்ல, அந்த மாலு, இப்போ நான் மால் காட்டுறேன் பாருங்கள். மால் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரியோட நீதிமன்றம் லெஃப்ட் சைடில் இப்போ இருக்கும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கா? இது வந்து பாண்டிச்சேரியோட நீதிமன்றம் இருக்கு பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் அதான் வந்து பாண்டியோட நீதிமன்றம். நல்லாயிருக்கும், பெரிய பில்டிங். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மால் இருக்கும். பாண்டியிலே வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த மால் ப்ரொவிடன்ஸ் மால்னு சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா இங்கேயே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் போகும் உள்ளே போனீங்கன்னா. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.